சிறகடிக்க சீரியலில் இனி என்ன நடக்க போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே மீனா வந்து முத்துக்கு நம்மளால் முடிஞ்ச உதவி செஞ்சு அந்த காரை வாங்கி கொடுக்க வழி பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சி ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. முத்துக்கு அப்போவுமே வருத்தம், யார் நம்பினாலும் நம்ம பாட்டில் இந்த மீனா நம்பாமல் போயிட்டாளே, அவளை மேலே நான் உயிரே வச்சுருந்தேன், அப்பா மேலேயும் நான் உயிரே வச்சுருக்கேன், இந்த 2 பேருமே என்ன நம்பாமல் போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகமாக இருக்காங்க. இப்போ ஏங்க சோகமாக இருக்கீங்க, அதான் நம்ம கார் வரப்போதே, லைசன்ஸும் வரப்போதே, நீங்கள் ஏன் கொலையாக இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா, அது வரதை நினச்சி நான் சந்தோஷமாக இருந்தாலும் நான் எவ்வளோ கஷ்டப்படும் போதும் என் கூட இருந்திருக்கேன், அப்பாவும் கூட இருந்திருக்காருங்க, என்ன நீங்கள் 2 பேரும் நம்பலாங்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, ஊர் உலகம்லாம் சொல்லும் போது, உங்கள் நண்பர்கள்லாம் சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் குழப்பமாக இருந்துச்சுங்க, வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. எனக்கு கார் நீ வாங்கி தந்த கார் போலீஸ்கிட்ட போயிடுச்சே, லைசன்ஸ் போயிடுச்சேங்கிறத விட நீனும் அப்பாவும் என்ன நம்பலையாங்கும் போது தான் எனக்கு ரொம்ப மனசுக்கு வலியாக இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. இப்போமாவது நம்புதியா மீனா அப்படிங்கிறாங்க. ஏங்க, உங்களை நம்ப போய் தான் வந்து போலீஸே அந்த ஆவணத்தெல்லாம் வாங்கிட்டு வண்டி தரப்போகிறாங்க, வரப்போகிறாங்க அப்படி இப்படிங்கிறாங்க. இல்லை மீனா, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்கல அப்படின்னு சொன்னால் நீனும் நம்பிட்டு தானே இருப்ப அப்படிங்கிறாங்க. என்னை மன்னிச்சிடுங்க அப்படிங்கிறாங்க. மன்னிக்கிறதுக்கு இல்லை மீனா, எவ்வளவோ நான் உன்ட்ட சொன்னேன், அப்பாட்ட சொன்னேன், நீங்கள் கேட்கலையான்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. செல்வத்தை சொல்லும் போது கூட நாங்கள் நம்புகிறோம், அவங்க வீட்டில் நம்பலை, கண்டிப்பாக ஒரு நாள் நாங்கள் நம்புகிற மாதிரி நம்புவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் அவங்க தரல, நீ பார்க்கலன்னா என் நிலைமை நினச்சிப்பாரு அப்படின்னுட்டு இருக்காங்க. ஏங்க, நடந்ததை விடுங்க, நம்ம இப்போ கோயிலுக்கு போய்ட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போனோன்னே அவங்க அம்மா பார்க்குறாங்க, 2 பேரும் கோயிலுக்கு வந்துருக்கீங்கன்னா அந்த பிரச்சனை முடியலையா அப்படிங்கிறாங்க. அம்மா எல்லாமே முடிஞ்சிருச்சு, மாமா மேலே தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. என்னக்கா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம், நான் வந்து பாரில் போய் கேட்டேன், அவங்க முதல்ல தரமாட்டேன்னு சொன்னாங்க, அப்புறம் கொடுத்துட்டாங்க, அந்த பதிவை கொண்டு போலீஸ்கிட்ட கொடுத்தேன், அவங்க கொஞ்சம் நடைமுறை இருக்குது, ஆர்டிஓ ஆஃபீஸ் வரைக்கும் வண்டியை கொண்டு போய்ட்டு வர வேண்டியிருக்குமா, எந்த கம்ப்ளைண்ட் வந்தாலும் நாங்கள் ஆர்டிஓட்ட காட்ட வேண்டியிருக்கு வாகனம்னு வரும்போது, அதனால் காட்டிட்டு தந்துடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வீட்டுக்கே கொண்டு வந்துடுவோம், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ரைட்டு, எல்லா காரியமும் நல்லபடியாக நடந்துச்சு, அதான் கடவுள்கிட்ட வேண்டியிருந்தேன், இவரை கூப்பிட்டு வந்து நான் சாமி கும்பிடணும்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. உடனே ரொம்ப சந்தோஷமாப்ல, ரொம்ப சந்தோஷம், உங்களை எல்லோரும் குடிச்சிட்டு வண்டி ஓட்டுவாங்கன்னு சொன்னபோது எனக்கு மனசுக்கே தாங்கலை, என் மருமகன் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்ட்ட சொன்னேன், ஆனாலும் நான் கூட மனசில் தப்பாக நினச்சிட்டேன், மருமகன் இப்படி ஆகிட்டாரன்னு சொல்லிட்டு, ஆனால் நீங்கள் இல்லை, நீங்கள் தங்கமான மனுஷங்கிறத நிரூபிச்சிட்டிங்க அப்படிங்கிறாங்க. இல்லத்தை, யார் நம்புகிறாங்களோ நம்மளையும், என் பொண்டாட்டி எங்கள் அப்பா அம்மாவது நம்புவாங்கன்னு நினச்சேன், நான் அவங்க நம்பலை, அவங்களுமே அந்த வீடியோ பார்த்தா நம்பியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க விடுங்களேன், நீங்கள் அதை எத்தனை வாட்டி சொல்லிகிட்டு இருப்பீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா, காலத்துக்கும் எனக்கு இது மனசு கஷ்டமாக தானே இருக்கும், நீங்கள் 2 பேரும் நம்பலைல்ல என்ன அப்படிங்கிறாங்க. உடனே மாமா, எனக்கு தெரியும் நீங்கள் குடிக்காமல் தான் போயிருப்பீங்கன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. உடனே சீத்தா பல்ட்டி அடிக்காங்க அப்படிங்கிறாங்க. ஏய், என்னை ஏமாத்துறியா அப்படிங்கிறாங்க. சரி சரி, உலகமே நம்பிட்டு நீங்களும் நம்பிட்டீங்க, இன்னும் நான் அப்படி செய்ய மாட்டேன், இன்னும் என் வாழ்நாள் நான் குடிக்கவே மாட்டேன் பாருங்களேன் அப்படிங்கிறாங்க. மாமா, நீங்கள் குடிக்கலன்னா ரொம்ப சந்தோஷம்தான், அக்கா இந்த அளவு சந்தோஷத்தை இப்போ தான் பார்க்க முடியுது, அந்த சிட்டி தான் பண்ணியிருக்கான்னு நினைக்கும் போது ரொம்ப கடுப்பாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதை நான் வேறு மாதிரி பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. மாமா, பழையபடி அவனுக்கு கையை நீட்டுறாங்க மாமா, அது வேறு மாதிரி போகும் அப்படிங்கிறாங்க. சீதா, இன்னும் மாமா பழையபடி இருக்க மாட்டேன், இந்த உலகத்தில் எப்படி வாழணும் அப்படிங்கிறத நான் இப்போ தான் அந்த அனுபவத்து மூலமாக கற்றுக்கொண்டேன், ஆனால் கண்டிப்பாக நான் அப்படி செய்து விட மாட்டேன், நீ கவலைப்படாத அப்படிங்கிறாங்க. உடனே சரி மாமா, வாங்க நம்ம சாமி கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சாமி கும்பிட்றாங்க. உடனே பூசாரி, தம்பி வீடியோலாம் பார்த்தேன், ரொம்ப மனசு கஷ்டமாக போச்சு, நீ நல்ல பையன் இப்படி பண்ணிட்டியப்பா அப்படிங்கிறாங்க. சாமி, அதெல்லாம் இல்லை, ஆதாரத்தோடு நிரூபித்து தான் அந்த வண்டியை வாங்கிட்டோம், எங்கள் வீட்டுக்காருக்கு வேண்டாதவன் ஒருத்தன் சிட்டின்னு ஒருத்தன் அப்படி பண்ணிட்டான் அப்படிங்கிறாங்க. யார் அந்த வட்டிக்கெலாம் விட்டுட்டு கிடக்கான அந்தவனா, அவன் வழங்காதவங்களாம் அவன் அப்படி தான் பண்ணுவான் அப்படின்னுட்டு இருக்காங்க. பார்த்தியா, சாமிக்கே தெரியுது அப்படிங்கிறாங்க சீதாவோட அம்மா. உடனே வெளில வராங்க. மாப்பிள்ளை, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, வண்டி வந்த உடனே ஒரு நாள் உங்களை பார்க்குறேன் மருமனே அப்படிங்கிறாங்க. நான் என்ன பெரிய ஆளாமா அத்தை, நாங்கள் வண்டி கிடச்ச உடனே நாங்கள் உங்கள் கடைக்கு தான் வருவோம் அப்படிங்கிறாங்க. உடனே அப்படியே சரி, ரொம்ப சந்தோஷம், அதான் 4 மணிக்கு தந்துடுவேன்னு சொல்கிறாங்களே, இன்னும் 2 மணி நேரம் தானே இருக்குது, தந்துடுவாங்க, அதை வாங்கிட்டு நேராக அங்கே வரோண்ணா அப்படிங்கிறாங்க. சரி மீனா, ரொம்ப சந்தோஷம், காருக்கும் கொஞ்சம் சுற்றி போடணும் அப்படிங்கிறாங்க. ஆமாத்த, முறையாக மீனா உழைச்சி எனக்கு வாங்கி தந்தா, அதனால் எங்கள் வீட்லேயும் முதல்ல நிறைய பேர் எப்படி மீனா வாங்கி கொடுத்தா அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு இருந்துச்சு, அதனால் ஊர் உலகம் கண்டுபட்டுருக்க தான் செய்யும். நானும் அதை நம்பலை. ஜோசியக்காரன் ஒரு ஆள் சொன்னார், இன்றைக்கி உனக்கு கண்டம் சரியில்லை, நீ கவனமாக விளாந்துன்னாங்க. நானும் காமெடியாக நினச்சி சிரிச்சிட்டு போயிட்டேன், கடந்து போயிட்டேன். ஒரு சில நம்பிக்கைகளை நம்புகிறாங்க,
அதன் அடிப்படையில் நடக்கு. நானும் இன்னும் வந்து காலத்துக்கு போல் நம்மளும் இருந்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா அம்மாவுக்கு பயங்கர சந்தோஷம். கடவுளே இவங்க அன்பு அப்படி நிலைக்கட்டும், அதுபோக காலத்துக்குள்ளே அவங்களுக்கு ஒரு குழந்த பிறக்கட்டும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட மனசில் வேண்டிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் முத்து மீனாவும் வீட்டுக்கு போகிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏங்க சும்மையே அவனுக்கு வந்து கொம்பு சீவிட்ட மாதிரி இழந்துவான், இப்போ என் பொண்டாட்டியை கையில் பிடிச்சிக்கிட்டே அலையுதான். இவளுக்கு என்னமோ அவன் நடமாடும் பூக்கடைன்னு ஒரு வண்டியில் வச்சு கொடுத்தான், ஒரு டப்பாவும் வச்சு கொடுத்தான். இவன் என்னமோ வீட்டிலே தான் கிடக்கா, புருஷனை கூட்டிகிட்டே தான் அலையுதா அப்படிங்கிறாங்க. அத்தை, எங்கள் வீட்டுக்காரோட நான் ஊர்வலம் போகிறதுக்கு வரல, அலையலை, என்ன ஒரு முக்கியமான கதைக்கு போய்ட்டு வந்தோம் அப்படிங்கிறாங்க. ஆமாம், கூட 4 வீட்டுக்கு பூ கொடுத்துட்டு போய் தான் நான் முக்கியமான கதை அப்படிங்கிறாங்க. உடனே நம்மளை சொல்கிறாங்க, அவள் பார்க்குற வேலை சாமிக்கு மடியில் வைக்கிற பூ, நம்ம பார்க்குற வேலை ஒன்றும் கிடையாது, வெட்டி வேலை. நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன், வீட்டில் கிடக்கிறேன், நீ ஒரு வேலையும் செய்யாமல் வீட்டில் உட்காந்துட்ருக்க, அவ்வளோ குறை சொல்கிறதுக்கு உனக்கு என்ன இருக்குது, சிதனாமல் இரு அப்படிங்கிறாங்க. அப்பா அப்படிங்கிறாங்க, நீலாம் என்கிட்ட பேசாத அப்படிங்கிறாங்க. உடனே மாமா, இவர் மேலே எந்த தப்பும் இல்லை, இவர் மேலே எந்த தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபிச்சாச்சு அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம், அதை நிரூபிச்சிட்டோம், காரை கொஞ்சம் நேரத்தில் போலீஸ் வீட்டுக்கு கொண்டு வந்துடுவாங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஏங்க இதெல்லாம் நம்புது மாதிரியா இருக்குது, அதெல்லாம் சொன்னால் விடுவாங்களாங்க, அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக போயிருக்குன்னு சொல்லிட்டு பார்வதியே சொன்னா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, தகுந்த ஆதாரம் இருந்தால் இந்த வண்டியுமே கொடுக்க தான் செய்வாங்க, என்ன ஆதாரம் இருக்குமேண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. இவர் குடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பதிவு இருக்குது, இவர் 12:30 மணிக்கு குடித்தார் பாரில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் வந்துட்டு அந்த 12:30 மணிக்கு இவர் சும்மா தான் இருந்திருக்காரு, அதுக்குள்ளே வீடியோவும் இருக்குது, அது யார் எடுத்தால் என்ன வராங்கிறதுக்கு நாங்கள் அந்த வீடியோவும் எடுத்துட்டோம் அப்படிங்கிறாங்க. யாருமா அதை செஞ்சா அப்படிங்கிறாங்க. அந்த 4 தெருவு தள்ளி ஒருத்தன் வட்டி கூப்பிட்டுட்டு இருக்கான்ல, சிட்டின்னு சொல்லிட்டு, ஆமாம் வந்து ரவுடிசம்லாம் பண்ணிட்டு கிடப்பான் அப்படிங்கிறாங்க. அவன் தான் வந்து அப்படி பண்ணியிருக்கான், அவனுக்கும் முத்துக்கு என்னவா பிரச்சனை அப்படிங்கிறாங்க. அது ஏதோ ஒரு வருத்தத்தில் 2 பேருக்கும் முதல் போக்காயிருச்சு போல், அதில் இருந்துட்டு இவருக்கு எதிராகவே அவன் செயல்படுறான் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து இங்கே வா அப்படிங்கிறாங்க. அப்பா அப்படிங்கிறாங்க. என்னை மன்னிச்சிடுறா அப்படிங்கிறீங்க. என்னப்பா என்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க, நான் ஒன்றும் நினைக்கலப்பா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக நீ நினச்சிருப்ப, அப்பா நம்ம மேலே எவ்வளோ பாசம் வச்சுருப்பாங்க, அப்பாவே நம்மளை புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லி நீ கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பேன், அது எனக்கு தெரியும். மீனாவும் நானும் உன்னை நம்பியிருக்கணும், அந்த நிமிஷத்தில் அப்பா நம்பாமல் போயிட்டேன், நானும் சராசரி மனுஷனாகிட்டேன், அப்பாவை மன்னிச்சிக்கப்பா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா அதை பற்றி ஒன்றும் இல்லைப்பா அப்படிங்கிறாங்க. நீ அதை பற்றி ஒன்றும் இல்லைன்னு சொன்னாலும் கூட உன் மனசில் இருந்து வலி இருக்கும், அது போக கண்ணீர் வருது, எனக்கு அது சரி புரிஞ்சிக்க முடியுது. சரி, இனிமேல் இது நடந்துக்கலாமல் பார்த்துக்கோ. டிரைவர் தொழில் நீ ரொம்ப நேசிக்கிற, உன்னால் வந்து உடல் உழைப்பை காட்டி எந்த வேலைனாலும் செய்ய முடியும். உங்ககிட்ட கார் எதுவுமே இல்லாத போதும் கூட வேறு வேலை செஞ்சு பொண்டாட்டி பிள்ளையை காப்பாற்றுறது, வீட்டை காப்பாற்றுறதுக்கு ஒன்று முடியும்னு சொல்லி நீ போன பையன். ஆனால் இன்றைக்கி கண்ணீர் சிந்தினா, ஏன் இப்படி கண்ணீர் சிந்தினான்னு நான் உணர்ந்துருக்கணும். உணராமல் நானும் சராசரி மனுஷனாக சராசரி அப்பனாக இருந்துட்டேன். என்ன உன்னை புரிஞ்சுக்கிட்ட அப்பனா நான் நடந்துக்கல, மன்னிச்சுக்கோப்பா அப்படிங்கிறாங்க. மறுபடியும் அப்படி கேட்காதீங்கப்பா அப்படிங்கிறாங்க. உடனே விஜயாவுக்கு பயங்கர காண்டு. இது எப்படி இவங்க சொல்கிறது நம்புற மாதிரி இருக்கா, இல்லை வீட்டில் வந்து ஏமாத்துறாங்களா, சரி பார்ப்போம், கார் வருதான்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜயா பக்கத்தில் ரோகிணி வராங்க. நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்டேன் ஆண்டி, இவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டேன், ஆனால் இவங்க சொல்கிற மாதிரி காரெலாம் கொடுக்க மாட்டாங்க, பயங்கர வைரல் ஆயிடுச்சு, என்ன அது போக வந்து இவங்க என்னத்தை சொன்னாலும் கொடுக்க மாட்டாங்க, மேலதிகாரிலேருந்து எல்லாருமே அந்த வண்டியை வந்து முடக்கணும், இவருடைய லைசன்ஸை முடக்கணும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க வந்து இப்படி சொல்கிறாங்க, நம்புது மாதிரியா இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, நம்பி தான் ஆகணும், அப்படி இருக்காது தான் நடக்கு, சரியா, நீ நம்பலாம் அப்படின்னா வண்டி வந்துடும், நீ நம்பினாலும் வண்டி வந்துடும், சரி, அதை பற்றி ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, ஏப்பா இவனும் மீனாவும் போய் சொல்கிறாங்கப்பா, அது நடக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, எங்களுக்கு போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உன்ன மாதிரி போய் சொல்லிவிட்டு பார்க்கு பீச்சுன்னு சுற்றுறதுக்கு இல்லை, ஆனால் என் வண்டியை எடுக்கக்குள்ள முயற்சியில் வெற்றி பெற்றுட்டோன்னு வந்து வீட்டில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம், அப்பாட்ட உண்மைத்தன்மையே சொல்கிறோம், அவ்வளோதான். உனக்கு அப்படி டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு வீடியோ ஒன்று உனக்கு வேணால் செல்லுக்கு அனுப்புகிறேன், நீ பாரு அப்படிங்கிறாங்க. அந்த பாரில் உள்ள வீடியோவை மனோஜ் செல்லுக்கு அனுப்புகிறாங்க. இதை பார்த்த மனோஜ் ரொம்பவே ஷாக் ஆகிறாரு. இதை பார்த்துட்டு ஏன் மனோஜ் ஒரு மாதிரி ஆகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வாங்கி பார்க்குறாங்க. முத்து குடிக்கவே இல்லை, சும்மா இருந்துருக்காரு. இதை பார்த்தோன்னா ரோகிணிக்கு, இந்த வீடியோவை மட்டும் வச்சு நல்ல பேர் வாங்கிட முடியுமா நீங்கள் அப்படிங்கிறாங்க. நீங்கள் இதை சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும், அப்போவுமே இதுக்கு மாற்றி வழி பண்ணியாச்சு, என் ஃப்ரெண்ட்ஸு கிட்டத்தட்ட டிரைவர் மட்டுமே ஒரு 500 பேருக்கு மேலே எனக்கு தெரியும், இந்த 500 பேருக்குமே நான் இதை ஃபார்வர்ட் பண்ணிட்டேன், இந்த 500 பேருமே அவங்கவுங்க அக்கௌண்ட்டில் ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டாங்க, உண்மைத்தன்மை இது தான், அந்த சிட்டிக்கு போட்ட வீடியோ பொய்ன்னு சொல்லி அவ்வளோ பேரும் அப்ளை பண்ணிட்டாங்க, அந்த வீடியோவை இந்த வீடியோ ஓவர்டேக் பண்ணும் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. அதை எப்படி வைரல் ஆகும், நீங்கள் 500 பேர் போட்டால் அப்படி ஆயிருமோ வச்சிருமோ அப்படிங்கிறாங்க.
செல்லை ஓப்பன் பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறாங்க. செல்லை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதே மாதிரி ஏகப்பட்ட பேருக்கு அந்த வீடியோ இருக்குது. உடனே ரவி விரும்பிட்டு வர்றாரு. முத்து கலக்கிட்டடா அப்படிங்கிறாங்க. உடனே ஏன்டா அப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க விஜயா. இல்லைம்மா, இவனை பற்றி தப்பான வீடியோ போயிட்டு இருந்துச்சு. இப்போ கடைசியில் ஆதாரத்தோட முத்து வந்து போட்ட வீடியோ அதோட வைரலாக போயிட்டுருக்கு. ஒன்றுமே பிரச்சனை இல்லை, முத்துக்கு வந்த கெட்ட பேர் பூராமே மாறிடுச்சு அப்படிங்கிறாங்க. இதனால் ரோஹிணிக்கும் மனோஜுக்கும் விஜயாவுக்கும் பயங்கர காண்டு. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் கார் வந்து வரும்னு சொல்லிகிட்டு இருக்கேன். அது வந்துருமா உண்மையிலே அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவுக்கு ஒரு வகையில் நம்பிக்கையும் வருது, ஒரு வகையில் சந்தேகமாகவும் வருது. அப்போ கார் மட்டும் வரக்கூடாது கடவுளே, காரும் லைசன்ஸையும் மட்டும் போலீஸ் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா இவன் தொழில் இல்லாமல் ரொம்ப சங்கடப்படுவான். அப்போ வந்து நம்ம வீட்டுக்கார்ட்ட வந்து ஏதாவது தொழில் பண்ணதுக்கு பைசா தான் தாங்க அப்படின்னு வந்து சொல்லுவான். இவ்வளோ பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் பைசா தரணுமா, வீட்டு விட்டு வெளியே போன்னு சொல்லி நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா போய் தயாராக இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் ரோஹிணி சொல்கிறாங்க மனோஜ் நீ ரூமுக்கு போ அப்படிங்கிறாங்க. ரூமுக்கு போகிறாங்க. அவன் தம்பி வந்து கார் வந்து திருப்பி வந்துடும்னு சொல்லிகிட்டு இருக்காரு. ஆனால் எனக்கு நம்ப முடியாது. இல்லை ஏன்னா எப்படியும் தொழில் இல்லாமல் வீட்டில் தான் கிடக்க போகிறாங்க. இதே வீட்டில் நம்ம நம்பர் ஒன்றா ஜொலிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீ சூப்பர் பிஸ்னஸ் பண்ணணும். என்ன பிஸ்னஸ் பண்ண போகிற அப்படிங்கிறாங்க. ரோஹிணி, நான் ஒரு 5-6 பேர் வந்து பிஸ்னஸ் பண்ணதுக்கு நான் எழுதி வச்சுருக்கேன். அதை குலுக்கல் முறையில் போட்டு எந்த சீட்டு வருதோ அந்த தொழில் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. மனோஜ், உன்னை பார்க்க முட்டாள்தனமாக இருக்கும் உன்னோட யோசனை. எதுவுமே திட்டமிடாமல் பண்ணால், எந்த பிளான் பண்ணியும் பண்ணாமல் நீ பண்ணுன அப்படின்னா கண்டிப்பாக ஃபெயிலியர் தான் ஆகும் அப்படிங்கிறாங்க. ரோஹிணி, அது என்னது வந்திருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கேற்றால பிளான் பண்ணிட வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. மனோஜ், நீ ஏனோ தோணான்னு பண்ணாத, இப்படி பண்ணுனா ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறாங்க. உடனே தினேஷ் ஃபோன் அடிக்கிறாங்க. ரோஹிணி அப்படிங்கிறாங்க. உடனே யார் ஒன்று ரோஹிணின்னு கத்தி பேசுகிறா அப்படிங்கிறாங்க. இல்லை எங்கள் மாமா பேசுகிறாங்க அப்படிங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அங்கிள் சொல்லுங்கள் அங்கிள் அப்படிங்கிறாங்க. நான் மாமா ஆகிட்டணும். சரி மாமா தான், பல வகையில் மாமா தான். சரி, என்ன கல்யாணம்னா உன் பேரை சொல்லி சீரும் சிறப்பமாக முடிஞ்சிட்டு தேனிலவுக்கு ஒரு இடத்துக்கு போகணும், காசு இல்லை. எனக்கு ஒரு அர்ஜெண்ட்டாக வந்து ஒரு 2 லட்ச ரூபா வேணும் அப்படிங்கிறாங்க. 2 லட்சமா அப்படிங்கிறாங்க. இன்னொரு மணி 2 லட்சம் அப்படிங்கிறாங்க. இல்லை, எங்கள் அங்கிள் வந்து ஒரு இடத்துல இருக்காங்களாம். அவங்க அக்கௌண்ட்டில் வந்து ஒரு 40 லட்ச ரூபா நாளைக்கு ஏறிடுமா. இன்றைக்கி செலவுக்கு ஒரு 2 லட்ச ரூபா இல்லையா அப்படின்னா. 2 லட்ச ரூபா இல்லையா, அப்படியா அப்படின்னு சொல்லி முடிச்சுட்ருக்காங்க. அவங்க வட்டினாலும் கொடுத்துடலான்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச்ச போடுறாங்க. தினேஷுக்கு வந்து இன்றைக்கி நிலைமைக்கு நம்ம பணம் கொடுக்கல அப்படின்னா வீட்டுக்கே வந்துடுவோம் அப்படிங்கிற கணக்கில் வந்து இப்படி சொல்கிறாங்க. உடனே மனம் சொல்கிறாங்க, 2 லட்ச ரூபா தானே நான் தந்துடுறேன், நீ வந்து கொடுத்துட்டு அவங்க வட்டி எவ்வளோ தருவாங்க கேளு அப்படிங்கிறாங்க. இல்லை 3% 6% நான் சொல்லிடுறேன், தந்துடுவாங்க அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, அப்போ நீ வேணால் ஒரு 6,000 ரூபா அனுப்ப சொல்லி நம்ம 2 லட்ச ரூபா அனுப்பிடலாம் அப்படிங்கிறாங்க. இல்லை மனோஜ், நான் வந்துட்டு என் அக்கௌண்ட்டில் அனுப்பு, நான் பேங்க்கில் போய் அவங்க அக்கௌண்ட்டில் போட்டு விட்ருதேன் அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி, நம்ம செல்லில் தான் நீ அனுப்பிடலாம், எதுக்கு பேங்க்கு போகணும் அப்படிங்கிறாங்க. இல்லை, நம்ம அங்கிளாக இருந்தாலும் நம்மளுக்குன்னு ஒரு ஆதாரம் வேணும்ல, அதுவும் சொல்லி கரெக்டு தான், நீ போட்டுரு, அவர் கமிஷன் அனுப்பிட்டார்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே ரோஹிணி போகும்போதே நினைக்காங்க, இப்படி தினேஷ் கேட்டே பணம் நம்ம நிறைய மனோஜ்ட்டு வாங்கி கொடுத்துட்டோம், இனிமேல் வந்து பணம்னா பிஸ்னஸ் பண்ணதுக்கு ஒன்றுமே இருக்காது. நம்மளே வந்து ஜீவாவை வந்து எவ்வளோ உருட்டி பிரட்டி அந்த பணத்தை 30 லட்ச ரூபாயை வாங்கணும், இந்த 30 லட்ச ரூபாய் இப்படியே போயிருமா, தினேஷே அடிச்சுப்பானா அப்படின்னு சொல்லிட்டு தினேஷ்கிட்ட கொண்டு பணத்தை கொடுக்காங்க. ஒரு இடத்துக்கு வர சொல்லி உடனே தினேஷ் சொல்கிறாங்க, கேட்டோன்னே தரைய சூப்பர் அப்படிங்கிறாங்க. உன்னால் மனோஜ் அக்கௌண்ட்டில் இருக்க 30 லட்ச ரூபாயும் வம்பா தான் போக போகுது அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. என்ன 30 லட்ச ரூபா இருக்கா, அப்படின்னா நீ எவ்வளோ தான் கேட்கலாம் போலையே அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை அப்படிங்கிறாங்க. நீ தான் சொல்லிட்டியே உன் புருஷாக்கு ஒன்று 30 லட்ச ரூபா இருக்குது, நான் இப்போ இவ்வளோ வாங்கிட்டான்னு கரெக்டாக சொல்கிறேன் சரியா, இனிமேல் நான் மீதி தேவைப்படும் போது உன்ட்டு நான் பைய உறிஞ்சி சாப்பிட்டுக்கிறேன், நீ தங்க முட்டை போடக்கூடிய ஒரு வாத்தை நான் அறுப்பனா ஒன்று நான் ஒவ்வொரு முட்டையாக எடுத்து நான் சேமித்து வாழ்வேன் சரியா. அப்படி அடுத்தேன் தினேஷ். இனிமேல் நான் வேலைக்கு போகணும் வைக்கணும்லாம் இல்லை, புது மாப்பிள்ளை வேறையா, தேனுலகு போகணும், அப்புறம் வந்துட்டு வீட்டில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், அடுத்து அப்படியே வாரிசை பார்க்கணும்ல, அதனால் வந்து நான் வேலைக்கே போக மாட்டேன், மாதம் நீ தான் பண்ண வேண்டியிருக்கும், ஒரு பெரிய வீடாக ஒரு வீடு வாடகை எடுக்க போகிறேன், அந்த வீடுக்கு நீ தான் அட்வான்ஸ் கொடுக்க போகிற அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி சொல்கிறாங்க, இதெல்லாம் செய்யல எனக்கு தலையில் எழுதியிருக்கு அப்படிங்கிறாங்க. ரோஹிணி, உன் தலையில் மட்டும் இல்லை அவங்க விதியிலையும் எழுதியிருக்கு, விதியிலே எழுதியிருக்கு சரியா. நீ தான் வந்து எனக்கு வந்து செலவு பண்ணணும் வைக்கணும் அப்படின்னு தான் இருக்குது. நான் நினச்சேன் நீ என்ன ஒன்னாலேயே வாழ்க்கை போயிடுச்சு அப்படின்னு நினச்சேன். இப்போ 2வது வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு நீ தான் காரணமாக இருக்க, கல்யாணம் பிடிக்கிறதுக்கு நீ தானே காரணம், செலவுக்கு தந்த. இப்போ தேனிலவுக்கு போய் அடுத்த வாரிசு உருவாக்குறதுக்கு நீ தான் காரணம், அதனால் அதுக்கு நீ தான் செலவுக்கு தர போகிற.
அடுத்தாப்புல நான் ஏதாவது சின்னதாக பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் இது வந்து பணம் தரப்போகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே பணமா என்கிட்ட இது உண்மை கிடையாது, இன்னும் என்கிட்ட வந்துடாதா போயிடாதா அப்படிங்கிறாங்க. ரோகிணி நீ அதை சொல்லக்கூடாது, அதை நான் சொல்லணும் சரியா? இப்போ வந்து நான் ஜாலி மூடில் இருக்கேன் சரியா? வில்லனாக விரும்பலை. அதனால் வந்துட்டு நான் வந்து தேனிலவுக்கு போகிறேன் புது பொண்டாட்டியோட. நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கிற ஃபோட்டோவை செல்ஃபியை உனக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வேண்டி கிளம்புறாரு. இந்த சூழ்நிலை ரொம்ப கடுப்பாக ரோகிணி போகிறாங்க. போயிட்டு பார்லர் போய் ஓன்னு கத்துறாங்க. உடனே என்ன மேடம் சவுண்ட் விட்றீங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ வித்யா வந்துடுறாங்க. என்னடி சவுண்டெலாம் விட்டுட்ருக்க என்னடி அப்படிங்கிறாங்க. இல்லை அந்த தினேஷாலாம் ரொம்ப கடுப்பாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே போட்டுருவோமா அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற அப்படிங்கிறாங்க. இல்லை அவன் இருந்தாலும் அவனுக்கு இடைஞ்ச பண்ணிகிட்டே தான் இருப்பான், அதனால் அவனை முடிச்சு விட்ருவோமா அப்படிங்கிறாங்க. ஏண்டி வேறு ஏதாவது பண்ணி விட்றாடி அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஆள் இருக்குது அப்படிங்கிறாங்க. நீ எப்படி ஆள்டி நீ படித்து தான் இந்த வேலைக்கு போனியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைடி உன்னைய மாதிரி ஃப்ரெண்டு கூட சேர்ந்தா எல்லாமே யோசிக்க வேண்டியிருக்கு, உனக்கு மட்டும் இல்லை என் கூட வேலை பார்க்குற நிறைய பேருக்கு ஐடியா கொடுக்க வேண்டியிருக்கு. என்ன செய்ய இப்படியான ஐடியா கொடுத்தா தான் அவங்களும் மதிக்காங்க, நம்மளையும் ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இல்லைடி இந்த தினேஷ் எப்போ பார்த்தாலும் பணம்னு சொல்லி அரிச்சிக்கிட்டே இருக்கான் அப்படிங்கிறாங்க. ஆமாம் கல்யாணத்துக்கு போனாலும் அரிச்சான் அப்படிங்கிறாங்க. இப்போ கல்யாணத்துக்கு ஒன்றும் அரிக்கலை, கல்யாணம் முடிச்சிட்டேன் தேனிலவுக்கு போகணுன்னு சொல்லிட்டு பணத்தை வேண்டி போயிட்டான் அப்படிங்கிறாங்க. நீ உனக்கு என்ன கிறுக்காடி பிடிச்சிருக்கு, அவன் கேட்க நேரம்னா நீ பணம் கொடுத்துட்டே இருக்க, நீ என்ன செய்வியா செய் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னால் தனாமல் இருக்க போகிறான். நீ சொல்லிடாத நல்லா இருப்பேன்னா அவன் நீ பாடாக தான் படுத்திகிட்டு இருப்பான். ஒவ்வொரு முறையும் நீ அவனுக்கு பணத்தை கொடுத்துக்கிட்டு இப்படியே தலையை கொண்டுக்கிட்டு இப்படி இருக்க வேண்டியதான். நீ பிஸ்னஸ் பண்ண போகிறேன், உன் புருஷனை வச்சு பெரிய ஆளாக போகிறான்லாம் சொல்லிகிட்டு இருக்க, அது ஒரு காலமும் நடக்காதுன்னு மட்டும் எனக்கு தெரியுது. இந்த தினேஷ் இருக்கிற வரைக்கும் உனக்கு வந்துட்டு பிஸ்னஸும் பண்ண முடியாது. மனோஜ் இருக்க புத்திக்கு அவர் எந்த பிஸ்னஸும் பண்ணிக்க மாட்டார். அவருக்கு தெரிஞ்ச ஒரே பிஸ்னஸ் நல்லா சாப்பிடணும், நல்லா நிழலை பார்த்து தூங்கணும், தேவை ஏற்பட்டால் ஏசியை போட்டு ரொமான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவன் வீட்டுக்காரோட தன்மையாக இருக்குது சரியா? ஒன்றே ஒன்று மட்டும் செய்யலாம், சீக்கிரம் நீனும் மனோஜ் நினச்சி ஒரு குழந்தைய வேணா உண்டாகலாமே தவிர்த்து வேறு ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ ரோகிணி சொல்கிறாங்க அதுக்கும் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற அப்படிங்கிறாங்க. நான் தான் வந்து குடும்ப கட்டுப்பாடு பண்ணியிருக்கேன்டி அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு குழந்தை கிறிஸ் பிறந்தோடனே குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் எனக்கு பிடிக்காத ஒரு வயசான கல்யாணம் முடிச்சு வச்சாங்க, இன்னொரு குழந்தை அவனுக்கு வைக்கக்கூடாது அப்படிங்கிற கோபத்தில் அப்போ நான் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டேன். இப்படியெல்லாம் என் வாழ்க்கை மாறும் வைக்கணும்னு நினச்சதே இல்லை, நான் பண்ணியிருக்க மாட்டேன். இப்போ கூட ஆன்ட்டி நிறைய முறை வந்து நீங்கள் சீக்கிரம் குழந்தை ரெடி பண்ணணும் அப்படி இப்படிங்கும் போதும், அந்த பாட்டி குடும்ப சொத்து உங்களுக்கு தான் சீக்கிரம் குழந்தை பிறக்கணும்னு சொல்லும் போதும் நான் அமைதியாக இருந்த காரணமே இது தான். எனக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பு இல்லை, டாக்டரே சொல்லிட்டார் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ண வாய்ப்பு இல்லை, உனக்கு தைராய்டு இருக்குது, அதனால் நீ வந்து அதை பற்றி யோசிக்க வேண்டாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. நான் ஒரு டாக்டர்கிட்ட கேட்டேன், நான் 2வது கல்யாணம் முடித்தா அந்த ஆப்ரேஷன் பண்ணால் சரியாயிருமான்னு கேட்டேன். இல்லைம்மா உனக்கு இருக்க தைராய்டு லெவலுக்கு வந்து கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை, அதனால் வந்துட்டு நீ கல்யாணத்தை முடிக்கணும்னா முடியாது விருப்பம், குழந்தை எதிர்பார்க்க வாய்ப்பு இல்லைன்ட்டாங்க. அது நடக்காது அப்படிங்கிறாங்க. சரியாக போச்சு போ, மனோஜுக்கு உனக்கு கிரிப்பு வரணும் அப்படின்னா ஏதாவது குழந்தை தான் நல்லாயிருக்குன்னு நினச்சேன், அதான் சொன்னேன். இப்போ வந்து உன் பழைய வாழ்க்கை நீ மனோஜ்கிட்ட சொல்ல போனால் வந்து மனோஜுக்கு வந்து அது தப்பாக போடுண்டி. ஒரு குழந்தை இருந்தால் கூட குழந்தை இருக்குது இன்னும் நம்ம என்ன செய்ய முடியும், சரி அவள் ஏதோ பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி இணைஞ்சி வளர்க்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்படியாடி இதுக்கு எதுவும் வழி இல்லையாடி அப்படிங்கிறாங்க. நம்ம ஒரு டாக்டரை போய் பார்ப்போம், தைராய்டை குறைக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பண்ணுவோம். தைராய்டு குறைஞ்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக குழந்தை தரிக்கிறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி இருக்கும்போது நீ ஆப்ரேஷன் பண்ணாலும் குழந்தை உனக்கு தங்கிடும், அதுதான் உனக்கு நல்லது. ஆனால் கண்டிப்பாக நீ கூடி சீக்கிரம் தினேஷ் பற்றிய உண்மையாக இருக்கட்டும், எல்லா உண்மையாக இருக்கட்டும், நீ வந்து மனோஜ்கிட்ட கண்டிப்பாக நீ சொல்லி ஆகணும். அப்படி சொன்னால் தான் நீ வாழ்க்கையில் வந்து ரிலீஃப் ஆக முடியும் சரியா? அதுக்கு நீ முதல்ல குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணணும், தைராய்டை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணணும், இவ்வளோ வேலை இருக்குது. இவ்வளவும் பண்ணிவிட்டு நீ குழந்தை தரிச்சிட்ட அப்படின்னா நீ மாதமாக இருக்கும் என்ன சொன்னாலும் மனோஜ் கேட்டாகும், அந்த குடும்பத்துலேயும் உனக்கு ஒரு பங்கு வந்துடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ உள்ள நிலைமையில் உண்மை நிலை தெரிஞ்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீ சொல்லுற மாதிரி உன்னை வீட்டை விட்டு அனுப்பி விட்ருவாங்க. அன்றைக்கி நிலைமையில் உனக்கு சப்போர்ட் பண்ண யாருமே வர மாட்டாங்க. உன் வீட்டுக்காரர் எந்த சப்போர்ட்டுக்கும் வர மாட்டார் சரியா? வீட்டில் அவங்க அம்மா இருக்கிற சப்போர்ட்டுக்கு தான் உனக்கு வந்து நீ பணக்காரின்னு சொல்லி முட்டு கொடுக்குறாரு. இதே இது நீ ஏழை, உனக்குன்னு யாரும் இல்லை, அது போக சொத்து பத்தும் இல்லை அப்படின்னு மட்டும் தெரிஞ்சிச்சோ, நீ நிறைய படிச்சிருக்க அப்படி இப்படின்னு சொல்கிற. எனக்கு தெரிஞ்சு நீ வந்து 12th வரைக்கும் தான் படிச்சிருக்க. இந்த பார்லர் வேலையை கொஞ்ச நாள் வேலை பார்த்தனால இதில் அனுபவம் இருக்குது, நீ பயங்கரமாக படிச்சிருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பல பில்டப் விட்ருக்க. இதெல்லாம் மாட்டிக்கும். இத்தனைக்கும் நீ வந்து இங்கே லோக்கலில் இருந்துட்டு நான் வந்து மலேசியா பொண்ணு, எங்கள் அப்பா மலேசியாவில் இருக்கார், பெரிய கோடீஸ்வரர் அப்படி இப்படின்னு அளந்து இஷ்டம் போல் விட்ருக்க. அது எல்லாம் மாட்டிக்கிட்டு சிங்கி சீரழிஞ்சிடும் சரியா? உனக்கு முத்து மட்டுமே போதும், அவனே எல்லாத்தையும் முடிச்சு விட்ருவான்.
அப்படிங்கிறாங்க. ஆமாடி, அதை நினச்சா தாண்டி பயமாக இருக்குது. இப்போ முத்து வந்து இந்த வீடியோவில் மாட்டிட்டு முடிப்பான்னு பார்த்தா அவனும் ரிலீஃப் ஆகிட்டானே அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிறேன், அவன் வீடியோ தான் வைரலாகி பயங்கரமாக இருந்துச்சு. இதே நான் உன்னை கேட்கணும்னு நினச்சேன், நீ பயங்கர சந்தோஷமாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலான்னு நினச்சேன். ஆமாடி, இந்த பிரச்சனை அப்படியே ஓடிட்டே இருந்துச்சுன்னா உங்கள் அப்பா எங்கே, உங்கள் அப்பா எப்போ ஜெயிலேருந்து வருவார், எப்போ சொத்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த விஜய் ஆண்டி கேட்கவே மாட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். முத்து டவார்னு இந்த பிரச்சனையை முடிச்சிட்டான். இந்த பூக்காரையும் சும்மா இருக்காமல் அவள் போய் பார்லரில் போய் எல்லா ஆதாரத்தையும் திரட்டி கொண்டு கொடுத்துருக்கா அப்படிங்கிறாங்க. யார் இந்த மீனாவா அப்படிங்கிறாங்க. ஆமாம் மீனா தான். இல்லாட்டி போலீஸ் வேலையெல்லாம் இவள் பார்த்துட்ருக்கா அப்படிங்கிறாங்க. அதாண்டி ரொம்பவே கடுப்பாக இருக்குது. இந்த மீனா ஓவராக பண்ணிகிட்ருக்கா, அவன் புருஷனுக்கு ரொம்பவே முட்டு கொடுத்துட்ருக்கா, கடுப்பாகுது அப்படிங்கிறாங்க. சரி சரி, அவங்க முன்னாடி கொஞ்சம் பாதுகாப்பாகவே இரு, கவனமாக இரு அப்படிங்கிறாங்க. எதுக்குடி அப்படிங்கிறாங்க. இல்லை நீ தினேஷ் ஃபோன் அடித்தாங்கன்னா அங்கே போகிறது இங்கே போகிறது பணம் கொடுக்குறது இந்த வேலைலாம் பார்த்துட்ருக்க, அந்த மீனாவும் பைக்லேயே நடமாடும் பூக்கடை வச்சுக்கலாங்கிற லாந்திரா. இந்த முத்தும் கார் ஓட்டிக்கிட்டு அங்கே ஆஃபர் போகிறேன் இங்கே ஆஃபர் போகிறான்னு லாந்த போகிறான். சரியா, ஓம் புருஷனும் வேலை இல்லாமல் பார்க்கு பீச்சுன்னு சுற்றிட்டு தான். அங்கே உள்ள ஃப்ரெண்ட்ஸுகளும் அங்கே நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கும் நீ தான் மனோஜ் கொண்டாட்டின்னு தெரியும். இப்படி இருக்கும்போது நீ தினேஷ் கூட எங்கேயாவது பேசிகிட்டு இருக்க, பணம் கொடுக்குறத யாராவது பார்த்தாங்களோ, இல்லை நான் அதை ஃபோட்டோ எடுத்து உன் வீட்லேயோ யார்கிட்டையோ கொடுத்தாங்களோ மாட்டிக்கணும். எதை செஞ்சாலும் நாசுக்காக செய்யி. அதே மாதிரி பார்லர் வர வச்சு அவன்கிட்ட பேசுகிறதுனாலும் உனக்கு வந்து வேலையை விட்டு படிக்கிறவங்க ஓனரு இப்படி யாரும் நிலை இருக்குது. அப்போ என்ன தாண்டி செய்யணும் அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரில, கொஞ்சம் இவங்கெல்லாம் வராத ஏரியாவுக்கு பார்த்துட்டு நைஸாக தினேஷ்ட பேசுகிறதா பேசிக்க, இல்லைன்னா நாசுக்காக பேசி என்னோடய நிலைமை இதுதான்னு சொல்லி முடிச்சு விடப்பாரு. சரிடி, இந்த பேங்க்கு வட்டி எப்போ கட்ட போகிற அப்படிங்கிறாங்க. வட்டி கட்டுவண்டி அப்படிங்கிறாங்க. என்னடி வட்டியை கட்டுவண்டிங்கிற, ஒரு நாள் தானே இருக்குது அப்படின்னா. ஒரு நாள் தான் இருக்கா? ஆமாம், 29 நாள் ஓடிடுச்சு, நீ ஒரு மாதத்தில் கட்டு தானே, 29 நாள் முடிஞ்சிச்சுடாடி நீ சொல்லி அப்படிங்கிறாங்க. என்ன விஜயா, என்ன வித்தியா சொல்கிற அப்படிங்கிறவங்க. உண்மையை தான் சொல்கிறேன், 29 நாள் முடிஞ்சிச்சு, நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு வந்து வந்தாலும் வருவாங்க அப்படிங்கிறாங்க. நடி சொல்கிற, இதுக்கு வேறு பணம் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. வித்தியா சொல்கிறாங்க, இருக்கவே இருக்கா உன் வீட்டுக்காரர், அவர்கிட்ட கேளு, அவர் தான் வந்து வட்டி கொடுத்தா தான் தந்துடுவாங்களே அப்படிங்கிறாங்க. என்கிட்ட வட்டி கூட பணம் கிடையாதா அப்படிங்கிறாங்க. உங்கள் ஆஃபீஸில் கல்லா இருக்குல்ல, கல்லாவில் இருக்கு எவ்வளோ இருக்குன்னு பாரு அப்படிங்கிறாங்க. கல்லாவை திறந்து பார்க்குறாங்க, கல்லாவில் ஒரு 20,000 இருக்குது. உடனே ரோகிணி சிரிக்கிறாங்க. என்ன ரோகிணி சிரிக்க அப்படிங்கிறாங்க. இல்லை, இந்த 20,000 வச்சு வச்ச பணத்தை வாங்கிடலாம், பணத்தை வாங்கிட்டு அந்த பேங்கில் உள்ள பிரச்சனையை முடிச்சு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 லட்ச ரூபாய்க்கு 3 பைசா வட்டி மணிக்கு நாமும் 12,000 எடுக்காங்க. 8,000 இதில் போடுறாங்க. போட்டுட்டு பார்லரில் இருக்கவங்க சொல்கிறாங்க, நான் கொஞ்சம் வெளில போய்ட்டு வரேன், பார்லரை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓனர் கேட்டாங்கன்னா, ஓனர் எப்போ வந்தாலும் எப்போ வந்து கேட்டாலும் இப்போ தான் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லணும். 10 நிமிஷத்தில் மேடம் வந்துடுவாங்க, இப்படி தான் சொல்லணும். ஒரு சின்ன வேலையாக வெளில போயிருக்காங்கன்னு சொல்லணும். முன்னாடியே போயிட்டாங்கன்னு தயவுசெய்து சொல்லாதீங்க. அப்படி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் கமிஷன் ஒழுங்காக தரமாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஏன் சொல்ல போகிறேன் மேடம், உங்களுக்கு கீழே தான் நான் வேலை பார்த்துட்ருக்கேன், எனக்கு ஓனர்னு நீங்கள் தானே அப்படிங்கிறாங்க. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளில கிளம்புறாங்க. கிளம்பி நேராக வீட்டுக்கு போகிறாங்க. உடனே மனோஜ் கேட்குறாங்க, என்ன ரோகிணி பேங்க்கு அங்கே போகிறேன்னா போய்ட்டு வந்துட்டியா அப்படிங்கிறாங்க. இல்லை மனோஜ், உங்களை தான் பார்க்க வந்தேன் அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. இல்லை, அர்ஜெண்ட்டாக ஒரு 4 லட்ச ரூபா தேவைப்படுது அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் முழிக்கிறாரு. என்ன ரோகிணி, பணத்தை நீ கேட்டுகிட்டே இருக்க அப்படிங்கிறாங்க. மனோஜ், நான் சும்மையாக கேட்குறேன், அது பிஸ்னஸ் தானே நம்மளுக்கு, வீட்டிலேருந்தே நம்மளுக்கு வருமானம் தானே அப்படிங்கிறாங்க. ஆமாம், என்ன ரோகிணி, இந்த வீட்டில் போய் கஷ்டப்பட வேணாம், கஷ்டப்பட்டு உழைக்க வேணாம், இப்படி ஈஸியாக வருமானம் வந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் அப்பாட்ட ஒரு 1 கோடி ரூபா வாங்கணும்னு வச்சுக்கோங்க, இந்த 1 கோடி ரூபாய் நம்ம ஃபைனான்ஸ் போட்டோம்னா உட்காந்தே சாப்பிட்றலாம்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம் மனோஜ், அதான் உண்மை, ஆனால் கொஞ்ச நாள் ஆகட்டும், முதல்ல நம்ம இந்த பணத்தை வட்டி கொடுவோம், இந்த 4 லட்ச ரூபா தாயேன் அப்படிங்கிறாங்க. ரோகிணி, வட்டி வாங்கிட்டியா அப்படிங்கிறாங்க. நான் வாங்காம விடுவேனா, நான் 12,000 வச்சுருக்கேன், கையிலே வச்சுருக்கேன் அப்படிங்கிறேன். ஓ, எப்போவுமே அக்கௌண்ட்டில் அனுப்புவேன், உன் கையிலே தந்துட்டியா அப்படின்னு சொல்லி ஒரு 12,000 வாங்கிட்டு 4 லட்ச ரூபாய் அக்கௌண்ட்டில் அனுப்புகிறாங்க. ரொம்ப நன்றி அப்படிங்கிறாங்க. எனக்கு இதுக்கு நன்றி அப்படிங்கிறாங்க. உடனே மனசுக்குள்ளே நினைக்காங்க, நல்ல வேலை இந்த பிரச்சனையை முடிச்சாச்சு, இது பெரிய பிரச்சனை. பேங்க்காரங்க வீட்டில் வந்து ஆடுனாங்க, மனோஜ் ஆதாரெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க, அது போக மனோஜ் மேலே கேஸ் போடுவோம் அது போடுவோன்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் வந்து பிரச்சனை எதுவும் பண்ணாங்க அப்படின்னா இந்த ஆண்டி நம்மளை வச்சு பார்க்க மாட்டாங்க. முத்து வேறு வீட்லேயே இப்போ கிடக்குறான், நம்மளை காண்டாகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நினைக்காங்க. உடனே வித்யாவுக்கு ஃபோன் அடிக்காங்க. வித்யா, எங்கடி இருக்க அப்படிங்கிறாங்க. இப்போ தாண்டி வீட்டுக்கு போனேன், சொல்லிடி அப்படிங்கிறாங்க. பைக் எடுத்து என் வீட்டுக்கிட்ட வாயேன் அப்படிங்கிறாங்க. ஏண்டி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்டி, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, வெயில்டி அப்படிங்கிறாங்க. ஏண்டி நீ வரலை அப்படின்னா பேங்க்காரங்க நாளைக்கு இங்கே பார்த்து வந்துடுவாங்கடி, அதுக்கு மட்டும் நான் பேங்க்கில் போய் இம்பார்ட்டன்டி அப்படிங்கிறாங்க. சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்து வராங்க. முத்து வீட்டு வாசலில் பார்க்குறாங்க, வித்யா வந்து பைக்கில் எடுத்துகிட்டு போகிறாங்க.
இன்னைக்கு மனோஜ் கேட்குறாங்க, உன் வீட்டுக்கு எங்கே போகுது அப்படிங்கிறாங்க. தெரில அப்படிங்கிறாங்க. என்னடா தெரிலன்னு பேசிகிட்டு இருக்க, உன் வீட்டம்மா தானே அப்படிங்கிறாங்க. அவள் பார்லர் வச்சுருக்கா, அவன் என்ன முன்னாடி மாதிரி பூவை வந்துட்டு கிடக்கா, எங்கே போகிற எது போகிறேன்னு கேட்குறதுக்கு. பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணுறா, எங்கேயும் போவா வருவா, நானும் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. ஏழை வீட்டிலேயே கிடந்து சுற்றிக்கிட்டு வீட்டில் சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு வடக்கையும் தைக்கி வாங்கிட்டு கிடக்க பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. முதல்ல உன் காரை வாங்க வழியை பாரு அப்படிங்கிறாங்க. என் காரு கொஞ்ச நேரத்தில் வந்துடும் சரியா அப்படிங்கிறேன். ரொம்ப நேரமாக சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன், காரை தான் வாங்கலை அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு கார் வந்துடும் அப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் நேராக பேங்கில் போய் பணத்தை கட்டுறதுக்கு பேங்கில் உட்காந்துருக்காங்க. ரோகிணியை பார்த்தோன்னே அந்த ஸ்டாஃப்லாம் பயங்கர கடுப்பாயிடுறாங்க. எங்கள் பேங்க்கே ஒரு தடவைக்கு திமிராயிடுச்சா அப்படிங்கிறாங்க. அப்போ நான் பணம் கட்டுறதுக்கு எங்கே வர்றது அப்படிங்கிறாங்க. என்ன நீ பணம் கொண்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த ஸ்டாஃப் சொல்கிறாரு, உண்மையிலே இது கனவா நிஜமா அப்படின்னு சொல்லிட்டு கையை லைட்டாக உரசி பார்க்குறாரு. உண்மைதான் ஸ்ருதி பணம் கொண்டாங்க அப்படிங்கிறாங்க. உடனே 4,00,000 ரூபாய் கொடுக்குறாங்க. என்ன 4,00,000 ரூபா தரீங்க அப்படிங்கிறாங்க. 4,00,000 ரூபா தான் தரேன்னு சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. 4,00,000 ரூபா நீங்கள் கட்டணும், அதுக்கு வட்டி யார் கட்டுவா அப்படிங்கிறாங்க. ஐயோ வட்டிக்கு பைசா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏம்மா ஒரே செட்டில்மெண்ட் முடிச்சுட்டு போங்க, உங்களை தேடிலாம் அலைய முடியாது அப்படிங்கிறாங்க. உடனே வித்யா எனக்கு ஒரு உதவி செய்டி அப்படிங்கிறாங்க. நான் என்னடி உதவி செய்யணும் அப்படிங்கிறாங்க. இல்லை நீ பணம் தான் தாயேன் அப்படிங்கிறாங்க. என்கிட்ட இருக்க பணத்தை பூரா வந்துட்டு தந்துட்டேன், அதுபோல் நான் சம்பளம் வாங்கி தான் ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறாங்க. டேடி உன் கழுத்தில் ஒரு செயின் கிடக்கல, அதை வச்சு இன்றைக்கி கட்டிட்டு நான் நாளைக்கு நாளான்னைக்கு நான் தந்துடுறேன்டி அப்படிங்கிறாங்க. ஏண்டி நாளைக்கு நாளான்னைக்குள்ளே 35,000 ரெடி பண்ணி தந்துடுவியா அப்படிங்கிறாங்க. தந்துடுவேன்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு செயினை வச்சு அதே பேங்கில் செயினை வச்சு 35,000 கட்டுறாங்க. சரி உங்கள் கடன் க்ளோஸ் ஆயிடுச்சு, இவன் நகையை திருப்பாங்க போங்க, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. இன்னும் வித்தியா சொல்கிறாங்க, ஒன்றை கூட வந்ததுக்கு என் செயின் போச்சுடி, தயவுசெய்து அந்த ஒத்த செயின் தாண்டி வச்சுருக்கேன், அந்த செயினையாக திருப்பி தந்துடி அப்படிங்கிறாங்க. ரோகிணி சொல்கிறாங்க, எவ்வளவோ எனக்கு பிரச்சனைக்கு மத்தியில் நீ எனக்கு வந்து பாதுகாப்பாக இருந்திருக்க, அதனால் நான் திருப்பி தர மாட்டேனாடி அப்படிங்கிறாங்க. இந்த பேங்க்கிட்ட கழட்டி விட்ட மாதிரி எங்ககிட்ட கழட்டி விட்றாதடி, நான் உன் ஃப்ரெண்டுடி, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, வருத்தம் மட்டும்தாண்டி பட முடியும் அப்படிங்கிறாங்க. இல்லைன்னா நான் வாங்கி தந்துடுவேன், இல்லைனா மனோஜ்கிட்ட பணம் வாங்கியாவது நான் தந்துடுவேன் அப்படிங்கிறாங்க. நீ மனோஜ்கிட்ட வாங்கிலாம் தர வேண்டாம், நான் அவ்வளோத்துக்குள்ளே கல் நெஞ்சம் கிடையாது, உன்னால் தொழில் பண்ணி உனக்கு அதில் லாபம் கிடச்சோ இல்லைனா உங்கள் கல்லால் உருட்டி புரட்டி செய்ய முடியும் செய், மனோஜ்கிட்ட வாங்கிலாம் தர வேண்டாம், ஏற்கனவே பிஸ்னஸுக்கு அந்த பணம்னு சொல்லிட்டு நீ பெரிய அமௌண்ட் வாங்கிட்ட, அவரால் இனிமேல் பிஸ்னஸ் பண்ண முடியுமான்னு என்னால் தெரியல, அவர்கிட்ட இருக்க 10,00,000 இப்போ 10,00,000 15,00,000 தான் வச்சுருப்பார், அதை வச்சு நீ பேசாமல் ஒரு பார்லர் ஆரம்பித்து 2 பேருக்கும் சாப்பாட்டுக்கு வலிக்காது பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க அப்படிங்கிறாங்க. எனக்குன்னு எப்படி பார்லருக்குன்னு கேட்டால் எப்படி தருவார் அப்படிங்கிறாங்க. அதே ஃபார்முலாவை பயன்படுத்தி அடிச்சிட வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. பாப்பண்டி அதான் யோசிக்கணுண்டி அப்படின்ட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல அவங்களுக்கு மனசில் ரொம்ப சந்தோஷம். சரி அந்த பேங்க்காரங்களை வரவிடாமல் ஆக்கிட்டோம், இன்னும் நம்மளை பற்றி விஷயம் வந்து வீட்டுக்கு தெரியாது, இன்னும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பார்த்துக்கலாம். பார்லர் வைக்காட்டலாம் என்ன, நம்ம தானே பார்லரை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம், கல்லால் நம்ம தான் கை வச்சுட்ருக்கோம், ஓனருக்கு எவ்வளோ வருது போகுதுன்னே தெரியாது, ஓனரை நம்ம டம்மி பீஸாக வச்சு தான் நம்ம செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம், அதனால் எப்படினாலும் நம்ம கல்லாவில் வந்து அசால்ட்டாக 30,000 ரூபா எடுக்க முடியும், 10,000 ரூபா எடுத்தாலும் நம்ம ஓனருக்கு தெரியாது. அதுபோக எனக்கு சம்பளம் 12,000 ரூபா இருக்குது, ஏன்னா நம்ம ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த தினேசை மட்டும் எப்படியாவது முனையை நொறிச்சு விடணும், இந்த முனையை நொறிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா அவன் கண்டிப்பாக வரமாட்டான். ஒன்று சின்ன பிரச்சனையை மறக்கணும்னா ஒரு பெரிய பிரச்சனை வரணும், இந்த தினேஷுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை கிளப்பி விடணும், அவன் யாரை கல்யாணம் முடிச்சிருக்கான் என்ன வரணும் விசாரிச்சுட்டு அந்த பொண்ணை வந்து ஓட விட்டுறணும், அந்த பொண்ணு ஓடிடுச்சுன்னா அந்த பிரச்சனையில் திணறிட்டு கிடப்பான், என்னை பற்றி மறந்துடுவான். ஆனால் நான் பண்ணணும்னு எனக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி இது பண்ணுறாங்க. அப்போ தினேஷுக்கு வேண்டிய ஆள்கிட்ட அப்புறம் விசாரிக்கிறாங்க. தினேஷ் வந்து யாரை கல்யாணம் முடிச்சிருக்காரு என்ன முடிச்சிருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட வேலை பார்த்து 3 நாள் ஸ்டாஃப்ட்ட கேட்குறாங்க ஒரு லேடிட்ட. அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி அவர் வந்து இங்கே இடத்துல கல்யாணம் முடிச்சிருக்காரு, பொண்ணு கொஞ்சம் வயசு பொண்ணு அப்படி இப்படிங்கிறாங்க. கொஞ்சம் வயசு பொண்ணா அப்படிங்கிறாங்க. அம்மா பொண்ணு கொஞ்சம் வயசு 30 தான் இருக்கும், இவருக்கு 15 வயசு கூடலை அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சரி ரைட்டு, அந்த பொண்ணோட நம்பர் எதுவும் கிடைக்குமா அப்படிங்கிறாங்க. அந்த பொண்ணு ஒரு இடத்துல வேலை பார்த்துச்சு, அந்த நம்பர் வேணா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பரை கொடுக்காங்க. உடனே இன்றைக்கி நேரம் ஆயிடுச்சு, சரி நம்ம வீட்டுக்கு போவோம், இன்னொரு நாள் விசாரித்து இதை பண்ணிடணும். அவன் டூருக்கு போயிட்டு வரதுக்குள்ளே அந்த பொண்ணையும் பிஏ தினேஷையும் பிரித்து விட்டுறணும். அப்படி பிரித்து விட்டோம்னா அவன் அதில் நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பான், ஏன் பிரச்சனைக்கே வரமாட்டான். வீட்லேயும் இந்த பேங்க்காரங்க பிரச்சனை இருக்காது, எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த கேப்பில் வந்து நானும் மனோஜ் எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு தண்ணி கொடுத்து போயிடணும், அங்கே ஏதாவது பிஸ்னஸ் பண்ணி பொழைச்சிக்கணும். இந்த ஆன்ட்டியோ யாரோ எங்களை டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. எங்கள் அப்பா இல்லை அப்படின்னா எங்கள் அப்பா எங்கன்னு எங்கள் ஆண்டி கேட்பாங்க. தினேஷ் வந்து என்ன பணம் வேணும் ஒரி பண்ணிட்டு கிடப்பான். எங்கள் அம்மாவுக்கு மட்டும் ஒரு ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு நம்ம பாட்டில் நம்ம கதையை ஓட்டிடணும்.
கிறிஷை போய் அடிக்கடி போய் பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது இந்த சூழ்நிலையில் முத்துக்கு போலீஸ் ஃபோன் அடிக்கிறாங்க. தம்பி எல்லா கதையும் ஓகே ஆயிடுச்சு, இன்ஸ்பெக்டர் வந்து காரை கொண்டு உங்கள் வீட்டில் கொடுக்கணுங்கிறாங்க. வீட்டில் தானே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஐயா அப்படிங்கிறாங்க. சரி தம்பி, மெயினாக அவங்க வீட்டம்மா இருக்கட்டும், ஏன்னா அவங்க வீட்டம்மா வந்து ஸ்டேஷனில் அப்படி பேசிட்டு அப்படிங்கிறாங்க. சார் யார் மனசு கஷ்டப்படுற மாதிரி என் வீட்டம்மா பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. கஷ்டப்படுற மாதிரி பேசலை, ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நறுக்குன்னு பேசிட்டு அந்த பொண்ணு வக்கீல் பிடிச்ச மாதிரி பேசிட்டு, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை கொடுக்குறது அந்த பொண்ணுக்கு தெரியணும். அதனால தான் இன்ஸ்பெக்டர் சொன்னார், நீங்கள் கார் சாவியை முத்து கொடுக்கும்போது அவங்க வீட்டம்மாட்ட கொடுத்துட்டோம்னு சொல்லிட்டு வந்துடுங்க, இல்லைன்னா அந்த பொம்பளையாளுங்க வந்து ஆடிக்கிட்டு இருக்கும், சரியாக இருக்காது அப்படின்ட்டுருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே வீட்டில் எல்லாருக்கும் தகவல் சொல்கிறாரு முத்து, இப்போ கார் சாவியை கொண்டு வராங்க அப்படிங்கிறாங்க. வீட்டு வாசலில் நின்றுட்டு ஃபோன் அடிக்கிறாங்க. அதனால் எல்லோரும் வீட்டை விட்டு இறங்கி போகிறாங்க. போனோன்னா ரொம்ப நன்றி சார் அப்படிங்கிறாங்க அண்ணாமலை. எனக்கு நன்றி சொல்ல வேண்டாம், அவங்க மருமகளுக்கு நீங்கள் எல்லாருமே நன்றி சொல்லுங்கள். இந்த காரும் லைசன்ஸும் கிடைக்க அவங்க தான் காரணம். ஒரு பெண்ணாக இருந்து இப்படி செய்வாங்கன்னு யாருமே நினச்சி பார்க்க முடியாது. என் குடும்பத்தில் இப்படி ஒரு நிலைமை நடந்தால் கூட என் வீட்டம்மா செஞ்சுருக்குமா, எங்கள் வீட்டில் உள்ள பெண்கள் செஞ்சுருப்பாங்களான்னா கண்டிப்பாக முடியாது, செஞ்சுருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த பொண்ணு ஒரு மனுஷியாக தன்னுடைய கணவனுக்கு எதிராக செயல்பட்டவங்கள யாருன்னு கண்டுபிடிச்சி ஆதாரத்தை திரட்டி அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க காரணமாக இருந்து புருஷனுடைய வாகனத்தை மீட்டு அவருடைய வாழ்வாதாரத்தை மீட்டு இன்றைக்கி ஒரு பெண்ணாக அசிங்க பெண்ணாக நிற்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா நினைக்கிறாங்க, இவர் போலீஸா, இவர் கவிஞரா, ரொம்ப கவிதை எழுதிட்டுருக்காங்க இந்த பூக்காரி நினச்சி அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ரொம்ப சலிப்பில் சாவி வாங்க அப்படிங்கிறாங்க. இந்தம்மா யார் அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மா சார் அப்படிங்கிறாங்க. அப்படியா, வண்டி வந்ததில் இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் கூட சந்தோஷம் இல்லையே அப்படிங்கிறாங்க. விஜயாவுக்கு சரியான கடுப்பு, ஆகா அந்த போலீஸுக்காரன் வந்து சைக்காலஜி படிச்சிருக்கனால நம்ம மனசில் உள்ளதை அப்படியே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெருதுன்னு முடிக்காங்க. ரோகிணிக்கு பயங்கர காண்டு. இந்த சூழ்நிலையில் அந்த போலீஸுக்காரருக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆகிடுது. தம்பி நீங்கள் தானே அப்படிங்கிறாங்க. உடனே மனசு முடிக்கிறதாக அந்த போலீஸ்காரர் நம்மளை கட்டி கொடுத்துருவானோ அப்படின்னு சொல்லிட்டு முடிக்காங்க. நீங்கள் 2 பேரும் தானே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தீங்க அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, இவங்க 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரல அப்படிங்கிறாங்க. இல்லை இவங்க வந்தாங்க, ஜீவான்னு ஒரு பொண்ணு பணம் தரேன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, ஆமாம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க, அது ஒரு 6 மாதத்துக்கு மேலே இருக்கும், அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க, ஒரு நடவடிக்கையும் இல்லை, அந்த பொண்ணு எங்கேயோ கனடாவோ எங்கேயோ போயிட்டுன்னு சொன்னாங்க, அதனால் பணம் வாங்க முடியாமல் போச்சு சார் அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் இல்லையே, ஒரு வாரத்துக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் ஸ்டேஷனுக்கு வந்தாங்க, வந்துட்டு அந்த பணத்தை வாங்கி கொடுத்தாங்களே ஸ்டேஷன்லேருந்து அப்படிங்கிறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. முத்து, நீ கூட சாட்சி கையெழுத்து போட்டல அப்படிங்கிறாங்க. ஆமாம், அந்த கனடா மடத்துக்கு போட்டேன் அப்படிங்கிறாங்க. அந்த மேடத்துக்கிட்ட இருந்து தான் இவங்க பணம் வாங்கினாங்க, அந்த மேடம் 27 லட்ச ரூபாயும் அதுக்கு வட்டியாக 3 லட்ச ரூபா சேர்த்து இவங்களுக்கு கொடுத்தாங்களே அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா அண்ணாமலை டோட்டல் ரூம் அப்படி ஷாக்காகி நிற்குது. இந்த சூழ்நிலையில் ரோகிணியும் மனோஜும் திருன்னு முடிக்கிறாங்க. ஆகா, ஒரு பிரச்சனையை முடிச்சுட்டா இன்னொரு பெரிய பிரச்சனை வருதா, இது எப்படி சமாளிக்க போகிறோன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு திருன்னு முடிச்சுட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை கேட்குறாங்க, என்ன ரோகிணி சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறது உண்மை தானே அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவங்களால எதுவுமே பேச முடியல. எப்படி சார் பேசுவாங்க, உண்மை இதுதான், முத்து நீ சாட்சி கழுத்து போட்டல, அது வந்து பணம் வாங்கினதுக்கு தான் நீ போட்ட, ஆனால் உங்கள்கிட்ட நான் டவார்னு வாசல் வந்து ஒன்றும் சொல்லலை, சாட்சி கழுத்து போட்டுப்பான்னேன், நீங்கள் என்ன விஷயம் சார்னு கேட்டேன், நானும் சொல்ல முடியலை, கழுத்து போட்டு வந்துட்டேன், நீனும் உன் ஒய்ஃபு நின்றீங்க அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, ஆமாம்மா, நானும் என் வீட்டுக்காரரும் வந்து நான் நோ பார்க்கிங்கில் பைக்கு விட்டேன்னு சொல்லிட்டு ஸ்டேஷன் வாசலில் நின்றோம். அப்போ வந்து கையெழுத்து கேட்டாங்க, எங்களுக்கு எதுக்கு போட்டாங்கன்னு எனக்கு தெரியாது, இப்போ தான் தெரியுது சார் சொல்ல போய் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி மனசு திருன்னு முடிச்சுட்ருக்காங்க. அண்ணாமலைக்கு பயங்கர கோபம். உடனே டேய் சார் சொல்கிறது உண்மையா அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாப்பா சாரிப்பா அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் சொல்லாத, நீ உண்மையிலே எனக்கு தான் பிறந்தியா அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா கேட்குறாங்க, என்னங்க எப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. பிறகு என் பையன் அப்படின்னா என் உழைப்பை, அப்பா உழைப்பை என் கையில் தந்து வாங்கணும்னு உனக்கு நினப்பு இல்லையா, இல்லை அப்பாட்ட உள்ளதை சொல்ல மாட்டானா, முத்து தவறு செஞ்சிட்டான் அப்படி இப்படின்னு சொல்லி நீ பேசுவியே, இன்றைக்கி எவ்வளோ பெரிய தவறு இவன் பண்ணியிருக்கான், அந்த ரோகிணி எவ்வளோ பெரிய தவறு பண்ணியிருக்காங்க, நீ கேட்க மாட்டியா அப்படிங்கிறாங்க. ரோகிணி உங்கள் அப்பா பணம் தான் வச்சாருன்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க விஜயா. இதுக்கு எந்த பேச்சும் பேச முடியல. உடனே முத்து சொல்கிறார், எப்படிமா பதில் பேசுவாங்க, ஒன்றும் பேச முடியாது, இந்த பணம் அப்பா பணத்தை அவங்க அப்பா அனுப்புனாங்கன்னு சொல்கிறாங்க, வேறு எதுவும் சொல்லாமல் இருந்தாங்களே, அந்த பணத்தை கையில் வச்சுருக்காங்களா, வேறு வகையில் செலவு பண்ணிட்டாங்களான்னு கேளுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ மனோஜ் வந்து திருதுன்னு முடிக்காரு. அப்பா பணம் 27 லட்ச ரூபா என்கிட்ட இருக்க தான் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்பா பணம் இருக்குது, அப்பா பணத்துக்கு வட்டியும் இல்லை, அந்த பணம் எங்கே அப்படிங்கிறாங்க. அந்த பணம் தான் கொஞ்சம் செலவாயிடுச்சு அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்களாப்பா,
அந்த பணத்தையும் இவங்க செலவு பண்ணிட்டு தான் இருக்காங்க. இவங்க பிஸ்னஸும் பண்ண போகிறதில்ல, ஒன்றும் பண்ண போகிறதில்ல. பேசாமல் அந்த பணத்தை நீங்கள் வாங்கிருங்கப்பா அப்படிங்கிறாங்க. உடனே போலீஸ் சொல்கிறாரு, நான் தான் வந்து வீட்டில் கலகத்தை ஏற்படுத்தி விட்டுறோம் அப்படிங்கிறாங்க. இல்லை சார், கலகம் பிறந்தா நன்மை தானே பிறக்குன்னு சொல்லுவீங்க. நன்மை தான் சார் எங்கள் வீட்டில் பிறந்திருக்கு. என் கார் வந்து இப்படி போலீஸில் மாட்டிட்டேன் வச்சுட்டேன்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணும்போது ரொம்ப ஃபீல் பண்ணும்போது கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன தம்பி இப்படி சொல்கிற? ஒருத்தரும் போலீஸ் ஸ்டேஷனில் கார் மாட்டினா ஃபீல் பண்ணுவாங்கன்னு இப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. இல்லை சார், இந்த காரு மாட்டலைன்னா நீங்களும் காரை கொண்டு தந்திருக்க போகிறதில்ல. அதுபோக போலீஸ் ஸ்டேஷன் நடந்த விஷயம் எனக்கு தெரியாமே போயிருக்கும், எங்கள் வீட்டுக்கும் தெரியாமே போயிருக்கும். அந்த மனோஜ் ரோகிணி எங்கள் ஃபேமிலி ஏமாற்றிட்டே இருந்திருப்பாங்க. எங்களுக்கு உண்மை நிலை தெரியாமே போயிருக்கும். எங்கள் அப்பாவோட ஒட்டுமொத்த உழைப்பையும் இவன் வந்து வீணாக்கியிருப்பான். நீங்கள் அது கிடைக்கிறதுக்கு காரணமாக இருக்கீங்க, ரொம்ப நன்றி சார் அப்படிங்கிறாங்க. தம்பி, இதுக்கு காரணமும் உங்கள் வீட்டம்மா தானே. உங்கள் வீட்டம்மா வந்து அந்த ஆதாரத்தை நிரூபிக்கலைன்னா நான் இந்த காரை கொண்டு உங்கள் வீட்டுக்கு தரப்போகிறதில்ல. இந்த காரை கொண்டு தரலை அப்படின்னா உங்கள் அண்ணனையோ உங்கள் அண்ணன் முன்னாடியோ நான் பார்க்க போகிறதில்ல, அப்படி பார்த்துட்டு நான் சொல்ல போகிறதும் இல்லை. இன்றைக்கி இதுதான் காரணமாக இருந்திருக்கு. உங்கள் வீட்டம்மா தான், வீட்டம்மாவோட செயல் தான் காரணமாக இருந்திருக்கு. பாராட்ட நினச்சேன்னா உங்கள் வீட்டம்மாவை பாராட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜயா சமாளிக்கிற வகையில், எங்க எல்லாமே ரோட்லேருந்து பேச வேண்டாம், வீட்டில் போய் பேசுவோம் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து, நான் போய்ட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. சரி சார், ரொம்ப நன்றி, உங்களுக்கு செலவுக்கு எதுவும் வேணுமா சார் அப்படிங்கிறாங்க. முத்து, நீ பண்ணதே போதும், நீ ஸ்டேஷனை சுற்றி வரும்போது ஏகப்பட்ட பேர் செலவு பண்ணிட்டேன், போதும்பா, நல்ல மனசுக்கு நாங்கள் கஷ்டப்படுத்திட்டோம்ப்பா, சாரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இந்த சூழ்நிலை எல்லோரும் ஹாலில் போய் நிற்காங்க. அப்போ ஸ்ருதி கேட்குறாங்க ரோகிணிகிட்ட, ரோகிணி, உங்கள் அப்பா தானே ஃபாரின்லேருந்து உங்கள் மாமா மூலமாக அனுப்புனாங்கன்னு சொன்னாங்க. அப்போ உங்கள் மாமா அனுப்புனது பொய்யா இல்லை மாமாவே பொய்யா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே முத்து கை தட்டுறாரு. ஸ்ருதி, இப்போ தான் நீ கரெக்டான கொஸ்டின் கேட்டிருக்க அப்படிங்கிறாங்க. டேய், நீ சும்மாடுறா அப்படிங்கிறாங்க. ஏம்மா, என்ன மடக்குது விட்டுட்டு ரோகிணி ஏன் இப்படி செஞ்ச, மனோஜ் ஏன் இப்படி செஞ்சேன்னு கேளுங்க சரிங்களா. இது அப்பாவோட பணம், உங்களுக்கும் அதில் வந்து உரிமை இருக்குது, எனக்கும் உரிமை இருக்குது கேட்குறதுக்கு அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க, இப்படி மறைச்சிக்கிட்டு இந்த வீட்டில் எங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு இயல்பாக பேசிக்கிட்டு வந்திருக்கீங்க, உங்களுக்கு எப்படி தான் மனசு வந்துச்சோ தெரியல. இப்பேற்பட்ட எண்ணம் உள்ளவங்க நாளைக்கு என்னத்தெல்லாம் மறைக்கீங்கன்னு தெரியல. அதனால் வந்து நான் ஒன்று சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு எல்லாருமே முடிக்கிறாங்க. மனோஜ், நீனும் ரோகிணியும் தயவுசெய்து வீட்டு விட்டு போங்க, இன்னும் ஒரு நிமிஷம் கூட நீங்கள் நிற்கக்கூடாது, அந்த பணத்தோடு வெளில போயிருங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, எப்போ அவங்க வெளில போட்டோம், உங்கள் உழைச்ச பணத்தை தந்துட்டு போட்டோம் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறார், அப்போ நான் அவங்க பணத்தை தந்துடுறேன்ப்பா, நான் எப்படிப்பா வெளில போக முடியும், எனக்கு வீடு எங்கேப்பா இருக்குது, இதானப்பா என் வீடு அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏங்க அவன் தெரியாமல் தப்பு பண்ணிட்டான் அப்படிங்கிறாங்க. தெரியாமல் பண்ணுறதுக்கு வந்து தெரியாமல் இத்தனை வாட்டி பண்ணுவான் தப்பு, ஒவ்வொரு வாட்டியும் பண்ணுறான், அதுவும் பணத்தால் பண்ணுறான். இது வந்து சரி வராது. நாளைக்கு இவனை நம்பி எந்த பணத்தை இந்த வீட்டில் வைக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஏங்க, நம்ம பேனை பார்க்க திருட மாதிரியா தெரியுது அப்படிங்கிறாங்க. 1,00,000 ரூபா வச்சுருந்ததே தூக்கிட்டு போனோம் தானே, அதோட கூட வந்து அவன் தூக்க மாட்டேன்னு நிச்சயம், இந்த வீட்டில் அவன் இருக்கக்கூடாது, வெளில கிளம்ப சொல்லு அப்படிங்கிறாங்க. ஏங்க, நான் தான் வந்து முத்து வெளில போகணும், மீனா வெளில போகணும்னு சொல்லிகிட்டே இருப்பேன், அப்போ சொல்லும் போதெல்லாம் அவங்க போகக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொன்ன நீங்கள், உங்கள் பையன் யாரும் பிரிஞ்சு போட நினச்ச நீங்கள், இன்றைக்கி உங்களை போகணும், இவனங்களை மட்டும் ரோகிணியும் மனோஜ் மட்டும் போகணுன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. உடனே எனக்கு தெரியாது, அவங்க இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஏங்க, நல்லா இருப்பீங்க, இன்னுமா எந்த தப்பும் செய்ய மாட்டான், நான் பொறுப்பு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. சரி, அப்படி இருக்குதா இருந்தால் அப்பா பணத்தை உடனே அனுப்ப சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே 27,00,000 ரூபா அனுப்புகிறாரு. உடனே எப்பா ஹேர்ஸ்டான் பாருப்பா அப்படிங்கிறாங்க. உடனே ரவி அது என்னென்னு பாடுறா அப்படிங்கிறாங்க. உடனே செல்லை வாங்கி பார்க்குறாரு. 27,00,000 ரூபாய் இருக்குது அப்படிங்கிறாங்க. எங்கள் அப்பா பணத்துக்குள்ளே வட்டி பணத்தைங்க அப்படிங்கிறாங்க. அதனால் 2,00,000 ரூபா அனுப்புகிறாரு. இன்னும் 1,00,000 ரூபா எங்கே அப்படிங்கிறாங்க. உடனே அது இல்லை, ஒரு இடத்துல செலவாயிட்டு அப்படிங்கிறாங்க. அந்த பணத்தை எப்போ தருவ அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீட்டில் இரு அப்படிங்கிறாங்க. நான் எப்படியும் ஒரு வாரத்தில் தந்துடுவேன் அப்படிங்கிறாங்க. உடனே சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு முத்து போகிறாரு. ரூமில் போய் மீனாட சொல்கிறாங்க, மீனா நன்றி, நீ வந்து அந்த ஆதாரத்தை திரட்டி வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்கலன்னா இன்றைக்கி இவ்வளோ நன்மை நடந்திருக்காது, எல்லா நன்மைக்கும் நீ தான் காரணமாக இருந்திருக்க, நீ தான் அந்த வீட்டோட மகாலட்சுமி அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் விஜயாவுக்கு பயங்கர கடுப்பு. இந்த ரோகிணி வந்து நம்ம கொண்டு வந்த மருமவா என் வீட்டுக்கார் முன்னாடியும் அந்த போலீஸ்கார் முன்னாடி நான் அசிங்கப்படுத்திட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ரூமுக்கு போகிறாங்க. ரோகிணி கம்முன்னு இருக்காங்க. உடனே ரோகிணி அப்படிங்கிறாங்க. அத்தை அப்படிங்கிறாங்க. தயவுசெய்து நீ ஆன்ட்டின்னு கூப்பிட்றாத சரியா. உங்கள் அப்பா பணம் அனுப்புனார் வச்சாருன்னு சொன்னேன், நான் அவ்வளோ பேர் இருக்கும்போது பேசக்கூடாது தான் இருந்தேன், உண்மையிலே உங்கள் அப்பா அனுப்பலை அப்படிங்கிறாங்க. இல்லை ஆன்ட்டி, இப்படி பணத்தை வந்து நாங்கள் சொன்னோன்னா அங்கிள் வாங்கிக்குவாங்க, பணத்துக்கு தொழில் பண்ண தரமாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லலை அப்படிங்கிறாங்க. என்கிட்டயே நீங்கள் உண்மையை சொல்லியிருக்கணும்ல, சொன்னால் தான் நான் சொல்லி வாங்கி தந்துருப்பேனே, நீங்கள் 2 பேரும் ஃப்ராடு தானே பண்ண போய் தானே பணம் மொத்தமாக அவர்கிட்ட போயிடுச்சு, இன்னும் உங்களுக்கு பணம் கிடைக்குமா, இல்லை நான் தான் கிடைக்க விடுவேண்ணா அப்படிங்கிறாங்க. ஆன்ட்டி எப்படியாவது ரெடி பண்ணி கொடுங்க, மனோஜ் தொழில் பண்ணிட்டாரா நாங்கள் ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக அது வாய்ப்பே இல்லை,
கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பே இல்லை, பணம் தரதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. இங்கே இவ்வளோ பணமும் நீங்கள் இது வீண் பண்ணியிருக்கீங்க, அது போக வந்து என்கிட்டயும் பொய் சொல்லியிருக்கீங்க. உங்கள் அப்பா ஜெயிலில் இருக்காரா இல்லையா, இல்லை எதையும் ஏமாற்றிட்டு தான் இருக்கியா அப்படிங்கிறாங்க. உண்மையிலே ஜெயிலில் தான் இருக்கார் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஜெயிலே தான் இருப்பாரா, வெளியே வரமாட்டாரா அப்படிங்கிறாங்க. என்ன ஆண்டி இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நீ சொல்கிறத பொய்யெல்லாம் பார்க்கும்போது அது உண்மையாக இருக்குமா பொய்யா இருக்குமா எனக்கு தெரியல, உங்கள் மாமாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணித்தா, உங்கள் மாமாட்ட பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி நான் கூட கொஞ்சம் நோட்டி மாமாவுக்கு அடித்து பார்த்தேன், மாமாவுக்கு போகலை அப்படிங்கிறாங்க. உடனே இதையே சொல்லி நீ ஏமாற்றிட்டு இருக்காத, ஒரு ஃபோன் நம்பரை எழுதித்தா, நான் ஃப்ரீயாக இருக்கும்போது அடித்து பேசிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி ஆண்டி அப்படின்னு சொல்லிவிட்டு ரோகிணியோடைய பழைய ஃபோன் நம்பரை எழுதி கொடுக்குறாங்க. உடனே விஜயா ரூமில் போய் அடித்து பார்க்குறாங்க. சுவிட்ச் ஆஃப்னு வருது. ரோகிணி சொன்ன மாதிரி சுவிட்ச் ஆஃப்னு தான் வருது. எப்போ தான் அந்த நம்பர் ஆன் ஆகுதுன்னு பார்ப்போம், இல்லைன்னா விவரம் தெரிஞ்சவங்கள்ட்ட கொடுத்து இது ஏன் ஆஃப்னு காமிக்கி இவங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லி விசாரிக்க பண்ணிப்பான்னு கேட்போம் அப்படின்னு நினைக்காங்க. இங்கே ரோகிணிக்கு பயங்கர கடுப்பு. மனோஜ் நீ வந்து பணத்தை வாங்கிட்டல, உன் தம்பி வண்டி வாங்கினானே வாங்கட்டானே, நீ உள்ளே இருந்திருக்க வேண்டி தானே, போலீஸ் வராங்கன்னு தெரியுது, லோக்கல் ஸ்டேஷன் போலீஸ் வந்து நம்மளை பார்த்துட்டு உள்ளதை சொல்லிடுவாங்கன்னு எனக்கு ஏன் தோணலை அப்படிங்கிறாங்க. ரோகிணி இதெல்லாம் நினைக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. நீ முட்டாளாக இருந்தால் எப்படி நினைப்பேன், அறிவாளியாக இருந்தால் தானே சிந்தனை பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. நான் முட்டாள்னா நீ எதுக்கு வெளியே வந்து ரோகிணி, நீ வீட்டுக்குள்ளே வந்துட வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. நீ தானே பெட்டிஷன் கொடுத்த, உன்னை பார்த்தோன்னே தான் கரெக்டாக சொல்லுவார், என்ன பார்த்தா கூட நான் தச்சியெல்லாம் வந்திருப்பேன்னு கூட போயிடுவாங்க, நீங்கள் தான் இவரோட அண்ணன் கேட்க போகிறாங்க அப்படிங்கிறாங்க. மனோஜ் என்ன பதில் சொல்கிறானே தெரியல. ரோகிணி சாரி ரோகிணி, இனிமேல் நடக்காது அப்படிங்கிறாங்க. இனிமேல் நடந்தால் என்ன நடக்காட்டேனே, உங்கள் பணம் எல்லாம் தான் உங்கள் அப்பா அக்கௌண்ட்டுக்கு போயிடுச்சே, இனிமேல் வந்து உனக்கு தொழில் பண்ணதுக்கு பணம் தர போகிறதும் இல்லை, நீ வேலைக்கு போகிறதும் இல்லை, நான் காலத்துக்கும் அந்த பார்லருக்கு சம்பளத்துக்கு வேலைக்கு போக வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. ரோகிணி என்ன பேசுகிற அப்படிங்கிறாங்க. உடம்பிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நான் சொந்தமாக பார்லர் நடத்திட்டுருக்கேன் ஒரு லேடியே, உன்னால் தொழில் பண்ண முடியலை, உன்னால் வந்து எனக்கு அவ்வளோ அசிங்கமாக இருக்குது, வித்தியாவே உன்னை கிண்டல் பண்ணுறா, ஒரு வேலைக்கு உன் வீட்டுக்காரர் போக மாட்டார், தெண்டை சோறு சாப்பிட்றதெல்லாம் ஆகிக்கு, நீ தேவையில்லாமல் கல்யாணத்தை முடிச்சிட்ட, உனக்கு அப்படி ஒரு மாப்பிள்ளையே தேவையில்லன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் சொல்லுவாள், நானும் அது சம்மந்தமாக யோசிக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறாங்க. ரோகிணி இந்த தப்பான முடிவும் எடுத்துடாத, உனக்கு வாழ்க்கை தான் முக்கியம், ஒரு புருஷனோட வாழாத எந்த பொண்ணையும் யாரும் மதிக்க போகிறதில்ல, அதனால் வந்து நீ என்னை விட்டு விலகி போகணுன்னு ஒரு நாள் நினைக்காத அப்படிங்கிறாங்க. மனோஜ் நான் உன்னை விட்டு விலகி போகணுன்னு நினைக்கல, உனக்கு மரியாதை இல்லாமல் போயிருந்து வீட்டில் அப்படின்னு சொல்லி தான் நான் எல்லாத்தையும் சுற்றி வளைச்சி பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. மனோஜ் ரொம்பவே திருன்னு முழிக்காரு. இனி என்ன நடக்கும் இந்த அண்ணாவோட வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.